அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் டொனால்டு டிரம்ப் தான் அதிபராக பதவியேற்ற பிறகு போடப்போகும் முதல் கையெழுத்து குறித்து முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றம், போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தவிர்த்தல் போன்றவற்றுக்கு எதிரான நடவடிக்கை என்று டிரம்ப் கூறினாலும் அவரது முடிவு உலக நாடுகளை உற்று கவனிக்க வைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியன்று அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார். இவரது வெற்றியை தொடர்ந்து சுமூகமான அதிகார மாற்றத்திற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு தனக்கு கீழ் யார் யார் எந்தெந்த துறைகளை கவனிக்க இருக்கிறார்கள் என்பதையும் நியமித்து வருகிறார் டிரம்ப். தனது ஆட்சிக் காலத்தில் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கத்தை வைக்கும் டிரம்ப் விசா, குடியேற்றம் போன்ற நடவடிக்கைகளில் கெடுபிடி காட்டி வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவதை தவிர்க்கும் விதமாக பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகிறார். அந்த வரிசையில்தான் தான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அண்டை நாடுகளான மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும். சீனாவிடமிருந்து பெறப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியோடு கூடுதலாக 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும். இதற்கான கோப்பில்தான் முதல் கையெழுத்தை போடுவேன் என்று கூறினார் டிரம்ப். அண்டை நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறுவதை தவிர்த்தல், போதைப் பொருட்கள் கடத்தலை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை என்றும் அவர் தரப்பில் விளக்கமளிக்கப்படுகிறது. மேலும் அண்டை நாடுகளிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் முற்றிலுமாக நிற்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் 40 விழுக்காடு வரை மேற்குறிப்பிட்ட இந்த நாடுகளில் இருந்தே வருகிறது. இந்த வரி விதிப்பால் அந்தந்த நாடுகள் மட்டுமல்லாது அமெரிக்கர்களுக்கும் விலைவாசி அதிகரிக்கும் என்று தெரிகிறது. டிரம்பின் இந்த முடிவு மெக்சிகோ, கனடா மற்றும் சீனா மட்டுமல்லாது மற்ற உலக நாடுகளையும் கவனிக்க வைத்திருக்கிறது.